ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசப்பொடியை வச்சு நம்ம இந்த ரசப்பொடியை வச்சு எப்படி நம்ம ரசம் தயார் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். 2 தக்காளி, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு, நாட்டு பூண்டு ஒரு 4-5 பூண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 2 சீனி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், இல்லை 2 எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு சட்டியில். நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி நான் கரைச்சிக்கிட்டேன். தக்காளியும் புளியும் நம்ம தனியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க, வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதையே நம்ம என்ன பண்ணணும்னா பூண்டு பார்த்திங்கன்னா பூண்டு பல் நான் போடுறேன். பூண்டு போட்டு வதக்கி விட்றேன். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். பூண்டு கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதையும் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 2 இருக்குது, கீரி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்க வேண்டியதான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனு பார்த்திங்கன்னா இந்த ரசப்பொடி போட்டிருக்கேன். இப்போ போட்டு கிளறி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியை ஊற்ற வேண்டியதான். இதிலே மஞ்சத்தூள் எல்லாமே நான் போட்டிருக்கேன், அதனால் எதுவுமே போட தேவையில்லை. அவ்வளோதாங்க ரசம். இதை கொஞ்சம் நல்லா வேகமாக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக கொதிச்சிடும். கொதிக்கக்கூடாது, கொதிக்கிறதுக்குள்ளாரையும் நம்ம இறக்கிடணும். ஊற்றியாச்சுங்க எல்லாமே. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரசம் வச்சாச்சுங்க. இவ்வளோதாங்க ரசம். இது பார்த்திங்கன்னா நுரை கட்டினோடனே நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். நுரை கட்டினோடனே இறக்கணும். கொதியே வர விடக்கூடாது. கொதி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது ரசம். அதனால் இப்படி இறக்கிட வேண்டியதுதான். நன்றி, வணக்கம்.